சொல்கின்றார்கள், நான் என் குழந்தைகளை விட்டுவிட்டு அனாதையாக போகிறது என்று கதறி கதறி அழுதேன் என்று சொல்கிறார். 14 பேர் யார் தெரியுமா? இந்திய தந்தையர்கள் என்று இருமாப்போடு நாம் கைதட்டத்தை கொடுக்கலாம். இந்திய தந்தையர்கள். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க 12-15 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெற்றோர் பங்கு கனெக்ஷன் கிடையாது, அவங்கள கலாச்சாரமே வேறைன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பா, அம்மா கல்யாணம் பண்ணிட்டேன், ஓகே பாய், அதெல்லாம் முடிஞ்சது. அவருடைய கலாச்சாரம் அதை பத்தி நம்ம பேசினா வேற ட்ராக்ல போகலாம். அப்போ மிகச்சிறந்த தந்தையர்களை உடைய நாடு இந்த நாடு. தந்தையரின் நாடு என்ற பேச்சிலேயே ஒரு சக்தி பிறகுது. மூச்சிலே என்று பாடினாரே பாரதி, தந்தையர் நாடு என்று சொல்லி இருக்கின்றார். நீங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்க. அம்மாவுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்கிற ஒரு வயசுங்க. அவங்களுடைய மனசு அப்படி. நான் என்னுடைய உதாரணத்தை சொல்லி இந்த முதல் சுற்றை முடிக்கலாம் என்று இல்லை. என்னுடைய தந்தை சுய அனுபவங்களை கூட சொல்லலாம் அல்லவா? ஏன் மற்றவங்க எல்லாம் அங்கங்கே நம்ம ஒவ்வொருத்தரும் யாரும் கூட வளர்ந்தோம். எங்க அப்பா, நான் கிராமத்துல தான் வளர்ந்தேன். எங்க அப்பா கல்லூரி டாக்டர், ரொம்ப கண்டிஷன் ஆனவருங்க, ரொம்ப ஃபார்வர்ட் டைப்பு. அம்மா கொஞ்சம் பயந்துக்குவாங்க. வாக்கிங் போய் டெய்லி கேம்ப் போயிட்டு வாரத்துல ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவாருங்க அப்பா. அப்ப ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. நாம 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் இறந்து விட்டார். அருமையான ஒரு தந்தை. அப்படி நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. பேச்சு போட்டிலாம் தயாராகிடுவார், எல்லாம் பாராட்டுவார். ஒரே வரலைன்னு சொல்லுவாரு, ஜெயா ரொம்ப நல்லா பேசுனியாமே, பசங்க பேசிக்கிட்டாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னை வளர்த்தவர் என்னுடைய தந்தை. இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா எனக்கு அடித்தளம் விட்டவர் என்னுடைய தந்தை தான் என்பதை எந்த இடத்திலும் நான் கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே அப்பா அப்பா செத்ததுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது நினைத்தால் நண்பர்களே, கல்லறி போதாது, கடும்பெயர் தீராது. நினைச்சுட்டா என்னால அவையை அடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தந்தையை வளர்த்த எத்தனையோ சாதனை பெண்மணிகளை நாம் கோடிட்டு காட்ட முடியும். எவ்வளவு விஷயம் நம்ம தந்தைகளை பற்றி சொல்லலாம். அதான் ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு, கேளுங்க. அப்பா கைய பொடிச்சு நடந்தா அந்த தெருவே அழகாயிருக்கும். அப்பா கைய பொடிச்சு நடந்தா அந்த தெருவே அழகாயிருக்கும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசமுடி கீரும். அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப அற்புதமான அழுப்பு சட்டை அப்பா என்னென்னமோ வரும். மனப்பாடமானதை நிஜமாவே மறந்துட்டேன். அதுக்கு அடுத்து வருகின்ற வலிகள் தான், வலிகளையும் வேதனைகளையும் தான் தோள் மேல் போட்டுக்கொண்டு குடும்பத்திற்காக பேசாமல் அமைதி காத்து அழுகையை கூட அடக்கி வைத்துக் கொள்பவர் அப்பா. ஏன்னா அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை கஷ்டம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு தன் அழுகையை கூட காட்டிக் கொள்ளாத தியாகி என்றால் கண்டிப்பா